Hello all students, welcoming you back with a very new video on the barriers of communication, which can otherwise be called as factors affecting the communication process. We went through the various elements of the communication process and we know how important they are. So what will be the factors that will affect the sender or the message or the receiver or the channel or the feedback or the context? So if anything disturbs or anything interrupts the understanding of this process in the sender, message, receiver, channel, feedback, context, இதை ஏதாவது ஒரு விஷயம் பாதிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒரு பிரேக்கேஜ் நடக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ரீசன்னால் இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பிரேக் ஆகுது? ஓகே, வாட் ஆர் த பேரியர்ஸ் தட் எஃபெக்ட் தீஸ் எலிமெண்ட்ஸ்? So what are the processes going on which can be eliminated in order to achieve a good communication? So what are the various problems that affect the communication process? The first problem பார்த்தோம்னா the status or the role of the sender and the receiver. அது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் இல்லை எனி கைண்ட் ஆஃப் அஃபிஷியல் கம்யூனிகேஷனை பார்த்தா மேனேஜர், எம்ப்ளாயி, டீச்சர், ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராசஸஸில் பார்த்தோம்னா அந்த சென்டர் அண்ட் ரிசீவருக்குள்ளார சரியான புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த மெசேஜ் சரியாக போய் ரீச் ஆகாமல் அந்த ஃபீட்பேக் சரியாக கிடைக்காம கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒரு பிரேக்கேஜ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் எது கம்யூனிகேஷன் ப்ராசஸை பிரேக் பண்ணோம்னா இட் இஸ் த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், இன வேறுபாடுகள். சரிங்களா? இன வேறுபாடுகள் இந்த சென்ஸ் நாட் ஓன்லி ஜாதி, மதம், இனம் இதை மட்டும் பார்க்கறது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் நடக்கும்போது நம்ம வேறு பீப்புளோட வேறு விதமாக பேசுகிறவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதில் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மாறும். ஸோ இதனால கூட சம் ஹெசிடேஷன்ஸ்னால சில தயக்கங்களால கண்டிப்பா இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பாதிக்கும். ஸோ கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் பிளே a very vital role in the breakage of the communication process. The next major problem that we are going to discuss in the barriers of communication is the channels. How we select the channels for communication, the choice that we make, that plays a very important role in the successful communication process. When we select a channel, be it a phone or a tab or a computer or an email or WhatsApp or any social media or a written paper, எதுவாக இருந்தாலும் அந்த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் கரெக்டாக நம்ம எந்த ரிசீவருக்கு நம்ம சொல்கிறோம், எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு நம்ம பேசுகிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலை சூஸ் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக there will be a failure in the process of communication because the receiver might not understand the channel properly first of all. இல்லையா? ஸோ அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சேனலில் நம்ம சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக த மெசேஜ் வில் நாட் ரீச் த ரிசீவர் அண்ட் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வில் பி அ ஃபெயிலியர் அண்ட் தெர் வில் பி அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், நாய்ஸஸ் தட் வில் இன்டர்ஃபியர் இன் த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக எதுவுமே யாருக்குமே புரியாத லெவலுக்கு போய் விட்டுடும். The next most important thing is the length of the communication. ஸோ ஒரு பேச்சோ இல்லை எழுத்தோ எந்த ஒரு விதமான கம்யூனிகேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவு தான் சொல்லணும். இல்லைன்னா ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் போய் ரீச் ஆகாது. ஏன்னா அந்த மென்டல் பிளாக்ஸ் உருவாகும். கண்டிப்பாக அவங்க மைண்ட் ரெடியாக இருக்காது நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்த ஒரு மெசேஜும் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். Not only the length of communication, the language we use it also plays a very 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 important role in the making or breaking of the communication process because எந்த மாதிரியான லாங்குவேஜ் யாருக்கு எப்படி புரியுமோ அதை கரெக்டாக அந்த மாதிரி பேசணும். சிம்பிள் லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல சிம்பிளாக பேசணும். டைரெக்டாக குளோபல் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் பண்ணுற இடத்துல குளோபல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷோ ஃப்ரெஞ்சோ வாட் எவர் வி நோ அண்ட் த ஆடியன்ஸ் நோ. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷனாக இருக்கும்போது கரெக்டாக கிறிஸ்பாக
கண்டிப்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத தெரியணும், நல்ல லாங்குவேஜ், நல்ல வேர்ட்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப ஹை வெக்காபுலரி, ரொம்ப விபரீதமான, ரொம்ப புரியாத ஒரு பாஷையில் பேசுகிறதும் தப்பு. அதே சமயம் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு புரியாத லெவலுக்கு, ஒன்றுமே லாங்குவேஜ் புரியாத லெவலுக்கு பேசுகிறதும் தப்பு. ஸோ லாங்குவேஜ் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதை ஒழுங்காக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக there will be a successful communication process. The next most important problem that we are going to see that in the barriers affecting the communication process were the disabilities. So what are disabilities? Disabilities like impaired sight, dyslexia, poor mental health. இந்த மாதிரி இருக்கிறவங்களால கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்று பேசினாலும், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும், எப்படி பேசினாலும் புரியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, சிஸ்டம்ஸ், மேக்னிஃபைங் சிஸ்டம்ஸ் லைக் அந்த மெஷின் யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே இது இந்த எய்ட்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் லேர்னிங் எய்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் எய்ட்ஸ் ஆர் கம்யூனிகேட்டிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட கரெக்டாக அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்தா அது போகும். இல்லைன்னா நம்ம பாட்டு பேசிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த breakage of communication process, because disabilities will also affect the communication process largely when you are talking in a wrong way to a right receiver. So the next problem we'll be discussing about is the known and unknown receiver. So if the receiver is known to you, well and good, they will definitely understand what you are going to talk about, who you are. They have several preconceptions. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க, எதை பற்றி பேசுவீங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக மெசேஜ் சீக்கிரமாக போய் சேரும். பட் அன்னோன் ரிசீவராக இருக்கும்போது அவங்க உங்கள் மெசேஜை டீகோட் பண்ணுறதுக்கு, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் அதில் கூட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கோ நல்லபடியாக புரிஞ்சுக்கிறதுக்கோ வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நோன் ஆர் அன்னோன் ரிசீவரை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். The next most important thing in understanding the problems that affect the communication process is the age or the personality. Individual உடைய personality, attitude அதெல்லாம் இருக்கு. ஸோ பெரியவங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசுறது, யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க கிட்ட பேசுறது, இதில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கேப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பாதிக்கப்படும். ஸோ யாரை பற்றி புரிஞ்சு பேசுறது, இறங்கி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ only then the gaps of communication will be filled up and the communication process will be successful. The most important thing is the noise, the environment. நம்ம எங்கே நின்று யார்கிட்ட பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபோன்லேயே பேசும்போது சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட சம் மெசேஜஸ் கரெக்டாக போய் ரீச் ஆகாது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா த நாய்ஸ் இன் த பேக்ரவுண்ட். ஓகே, நம்ம ஒரு டிராஃபிக்கான ஒரு பிளேஸில் நிற்கிறோம், இல்லை ஒரு ஃபேன் சத்தமாக ஓடுது. ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி அ டிஸ்டர்பன்ஸ். ஸோ த நாய்ஸ் அண்ட் த டிஸ்டர்பன்ஸ் அண்ட் த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த அவுட் சைட் என்வாயரன்மெண்ட், திஸ் வில் டெஃபினெட்லி ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சரியாக அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகுதா இல்லையாங்கிறதுல. ஏன்னா நாய்ஸ்லெஸ்ஸாக நீட்டாக ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப பாதிக்கப்படும், கம்யூனிகேஷன் ப்ராசஸும் பிரேக் ஆகிடும். அந்த கிளாரிட்டி ஆஃப் மெசேஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ கிளியராக ஒரு மெசேஜை நம்ம போய் சொல்கிறோம், எவ்வளோ வேகத்தில் சொல்கிறோம், என்ன மாதிரி இன்டென்சிட்டி, த டோன் வி யூஸ், அந்த வாய்ஸ் மாடுலேஷன்னு சொல்கிறோம்ல. எஸ்பெஷலி கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி அந்த குழந்தைங்க கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம மெதுவாக பேசினோன்னா கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நம்ம வாய்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லேயும் அந்த டோன் அண்ட் இன்டோனேஷன் அது ரொம்ப முக்கியம்.
அப்போ தான் கிளாரிட்டி ஆஃப் மெசேஜ் இருக்கும். நம்ம சொல்கிற மெசேஜ்லேயும் ஒரு பக்குவம் இருக்கணும். நீட்டாக, கிறிஸ்பாக, சின்னதாக, அதே சமயம் புரிகிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை சொன்னோம்னா, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கிளியராக ஒரு மெசேஜ் போய் ரீச் ஆகும். And finally, the lack of feedback. ஏன் lack of feedback ஆகுது? Because there is no proper understanding or interpretation. அது டீகோடிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்கோடிங்கிறது அந்த சென்டர்ஸ் சொல்கிற விஷயம். டீகோடிங் நடக்க வேண்டியது எங்கன்னா ரிசீவர் கிட்ட. ஸோ அவங்க அந்த மெசேஜ் புரியலன்னா ப்ராப்பராக மெசேஜ் டீகோட் ஆகாமல் அவங்களால சரியாக ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. எஸ், நோ, எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நோ ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால கூட அந்த ஹோல் கம்யூனிகேஷன் process, அந்த cycle will be broken. ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சில இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எப்படி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணுறோம் ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸை, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, அந்த ஃபீட்பேக் கரெக்டாக வருதா இல்லையா, அப்புறம் இந்த பேரியர்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். எந்தெந்த பேரியர்ஸ் இப்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். அதே சமயம் அந்த மெசேஜோடைய கிளாரிட்டி அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, அது நீட்டாக மெசேஜ் போய் ரீச் ஆகுற மாதிரி, நீட்டாக புரிகிற மாதிரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கா இல்லையா, இது எல்லாமே நம்ம கவனித்தோன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சக்ஸஸ் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக there will be a problem in the communication process. So how can we make a communication process successful without any barriers? So consider these few questions in your mind before you talk or send a message to anyone. So who? Okay, யார்கிட்ட பேச போறோம்? Who is the receiver? அது நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். Then why? And the purpose of communication. Why? எதுக்காக, என்ன ரீசனுக்காக பேசுகிறோம், அது மைண்டில் வச்சுக்கணும். தேர்ட், வாட்? கண்டென்ட் ஆஃப் த மெசேஜ். என்ன மட்டும் சொல்லணும், அதை மட்டுமே சொல்லணும். தேவையில்லாத உளறல்கள், பதற்றங்கள் இதெல்லாம் நம்மளோட மெசேஜில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஹவ் இன் த சென்ஸ் ஓரலாக சொல்ல போகிறோமா, ரிட்டனாக சொல்ல போகிறோமா, சிம்பாலிக்காக சொல்ல போகிறோமா, இல்லை விஷுவலாக ஏதாவது பெயிண்டிங் மாதிரியோ, இல்லை எனி சோஷியல் மீடியாவில் ஒரு வேர்ட்ஸ் மூலியமாகவோ, எந்த ஒரு மீடியம் மூலியமாக நம்ம சொல்ல போகிறோம், இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்ல போகிறோமா, இதெல்லாம் நம்ம வந்து ஹவுங்கிற கொஷினில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் வேர்? ஸோ எங்கே நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம், அந்த இடத்துல வந்து என்வாயர்மெண்டல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கா இல்லையா, எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர சான்சஸ் இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ வென், டைம் லிமிட் அண்ட் த ரெஸ்பான்ஸ் டைம், ஃபீட்பேக் கிடைக்கிற டைம், இந்த டைமிங் எல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ எந்த டைமிங்கில் நம்ம வந்து எவ்வளோ டைமிங்குள்ளார பேசணும், டைம் லிமிட், எந்த அளவுக்கு மெசேஜ் ஷார்ட்டாக இருக்கணுமா, லாங்காக இருக்கணுமா, அட் த சேம் டைம் அந்த ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நம்ம காத்திருக்கிற டைம். ஸோ இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் நம்ம கவனமாக நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.